அதிபராம் பாண்டியன், இங்க 22ஆம் தேதி திமுகவினுடைய பேச்சுவார்த்தை குழு தங்களது பேச்சுவார்த்தை தொடங்குறாங்க. எல்லா கட்சிகளும், கூட்டணியில் இருக்கிற எல்லா கட்சிகளும் பேச்சுவார்த்தை குழுவை போட்டிருக்கிறாங்க. இந்த பக்கம் என்டிஏவில் அதிமுக கூட்டணியில் என்ன நகர்வுகள் இருக்கு? எங்களுடைய நகர்வுகள் மிகச்சிறப்பாக தேர்தலை நாங்கள் 185 தொகுதியில் முதல் கட்டமாக பிரச்சாரத்தை முடிச்சிட்டோம். அடுத்தபடியாக நீங்கள் சொல்கிறது மாதிரி இவர்கள் தொடங்கி இருக்கிறார்கள்னா, காங்கிரஸில் பேச்சுவார்த்தை குழு போட்டு கிட்டத்தட்ட 80 நாட்களோ 90 நாட்களோ ஆகிப்போச்சு. இன்னும் முதல் கட்டமாக அவர்களுக்கு அழைத்து கூட பேசலை. இப்போ அந்த ட்ரீட்மெண்ட்டே என்ன சொல்கிறாங்க காங்கிரஸுக்குள்ளே எல்லாரும், இப்போ நாங்கள் இவ்வளோ நாள் குழு போட்டு காத்துக்கிட்டு இருக்கிறது, நீங்கள் எங்களை விட்டுட்டு முதல்ல ஆரம்பிக்கிற இடமே வேறு மாதிரி இருக்கு, அதன் மூலம் ஏதோ செய்தி சொல்கிறீங்க, இது நாங்கள் கொடுத்த தொகுதிகளில் இவ்வளோ தான், நீங்கள் 3லேயுமே தோற்று போயிருக்கீங்கன்னு சொல்லி முஸ்லீம் லீக்கு சொல்லுகிற போது, அப்போ அதிலேருந்து என்ன சொல்ல வராங்க, எல்லாருக்கும் என்ன இண்டிகேட் பண்ண வராங்க என்கின்ற குழப்பம் அங்கே மிகப்பெரிய குழப்பமாக இருக்குது. இந்த சார் சொன்ன மாதிரி இந்தியா கூட்டணியில். சரி, இப்போ எங்களுடைய கூட்டணியில் மிகச்சிறப்பாக நாங்கள் அடுத்தடுத்த கட்டங்களாக தொடர்ந்து வாக்குறுதிகளை அறிவிக்கிறதாக இருக்கட்டும், தேர்தல் சந்திப்பு, அதாவது இன்னும் விருப்ப மனுக்களை வாக்குறுதிகளில் முன்கூட்டியே அறிவிக்கிறதுல ஏதாவது காரணம் இருக்கா? தேர்தல் அறிக்கை தயாரிப்புக்குன்னு ஒரு குழு போட்டிருக்கு, அந்த குழு ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்காங்க. குழு தான் ஒவ்வொரு அறிக்கையை கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த குழுவினுடைய இல்ல இப்படி ஒவ்வொரு ஒரு 5 வாக்குறுதிகளா அறிவிக்கிறதுல ஏதாவது அவசரம் இருக்கா, நெருக்கடி இருக்கா? அவசரம் இல்லை, நெருக்கடி இல்லை சார். இப்போ இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு 2 நிமிடங்களுக்கு பிறகு வந்த செய்தி பழைய செய்தியாகி விடுகிறது. அதனால நாங்கள் பிரைம் வாக்குறுதிகளாக இருக்கிறத 5 மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிற ஒரு புதிய தேர்தல் யுக்தின்னு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். சரி, இப்போ நாங்கள் அப்படி சொல்லும்போது திமுகவும் சொல்லியிருக்காங்க, நாங்களும் 2000 ரூபா கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அவங்களும் இப்போ இன்ட்ரீம் வாக்குறுதிகளை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ இந்த ட்ரெண்ட் தேர்தல் ட்ரெண்டு, மக்கள் ஊடகங்களுடைய பயன்பாடு, செய்தி போகிற வேகம், இதையெல்லாம் கருத்தில் கொண்டு தான் நாங்கள் இந்த மெத்தடாலஜி அடாப்ட் பண்ணியிருக்கோம். அது மிகச்சிறப்பாக மக்களிடம் ரீச் ஆகிக்கிட்டு இருக்கு. அதனுடைய எதிர்வினை எல்லா கட்சிகளுக்கும் ஒரு நடுக்கத்தை கொடுக்கறது நாங்கள் பார்ப்போம். இங்கே என்டிஏவில் சில கட்சிகள் இருக்காங்க, என்டிஏவுக்கு கீழே சில கட்சிகள் இருக்காங்க, அதிமுகவோடு பாமக இருக்கிறது, வேறு ஒரு சில சிறிய கட்சிகள் இருக்கு. இவங்களோட அந்த பேச்சுவார்த்தையை தொடங்குறதுல என்ன சிக்கல் இருக்கு? பியூஷ் கோயல் வரணுமா, அவர் தான் பேச்சுவார்த்தையை தொடங்கி வைக்கணுமா, எங்க இது ஸ்டாப் ஆகி நிக்குது? சார், அதாவது ஸ்டாப் எங்கேயுமே இல்லை சார். எங்களுக்குள்ள எல்லா பேச்சுவார்த்தையும் தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்கு. நீங்க என்ன சொல்ல வரதுன்னு, அந்த அபிஷியலா குழுவா உட்கார்ந்து பேசி சொல்ற அந்த இடத்துக்கு நீங்க வரலையா அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்கன்னு நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா தேர்தல் பணிகளை நாங்கள் கிட்டத்தட்ட கூட்டணி பிஜேபியோடு என்டிஏ கூட்டணியோடு அமைத்தே ஒரு வருடம் பக்கத்தில் ஆக போகுது. சரி, அதற்கு பிறகு எங்களுடைய தேர்தல் முகவர்களிலிருந்து அனைவரையும் சந்தித்து முடித்து 185 இடங்களுக்கும் நாங்கள் போயிட்டு வந்துட்டோம். ஓகே, இப்போ நீங்கள் சொல்கிற இடம் தொகுதி பங்கீடு குறித்த பேச்சுங்கிறது. தொகுதி பங்கீடு குறித்து ஒவ்வொரு கட்சியும் கூட்டணிக்குள் அல்லது என்டிஏ கூட்டணிக்குள் ஒரு வரையறையை நாங்கள் வகுத்து வச்சிருக்கோம். அதை நீங்கள் இப்போவே வெளியிட முடியுமானா முடியாது. அதை மிகவும் தெளிவாக எல்லோரிடமும் போயிட்டு தொகுதி எந்தெந்த தொகுதி என்பதை ஃபைனலைஸ் பண்ணிட்டு அதற்கு அடுத்தபடியாக தான் நாங்கள் அதை வெளியிட போகிறோம். அதில் யார் அப்பர் ஹேண்ட் அப்படிங்கிறதுல முரண்பாடு இருக்கா? அதுல யாருடைய கை ஓங்கி இருக்கும் அப்படிங்கிறதுல ஏதாவது முரண்பாடு? ரொம்ப சிம்பிள். கூட்டணியினுடைய தலைவர் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடியார். சரி, அதனால இதுல அப்பர் ஹேண்டு லோயர் ஹேண்ட்ங்கிறதுனா யார் அந்த கூட்டணியின் தலைவரோ அவர் தான் அப்பர் ஹேண்ட் எடுக்க முடியும். அவர் தான் அனைவருக்கும் சீட்டு, யாருக்கு என்ன சீட்டு, எவ்வளவு ஒவ்வொருடைய கட்சிக்குடைய ஸ்ட்ரென்த், அவர்களுக்கு களத்தில் இருக்கக்கூடிய நிலைமையை ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி அவர்களுக்கு உரிய இடங்களை. பாஜகவுக்கு கீழே தான் அமமுக இருக்கிறது, மற்ற புதிய நீதி கட்சியோ மற்ற கட்சிகளோ எல்லாரும் அங்கதான் இருக்கிறாங்க. தமிழ் மாநில காங்கிரசினுடைய நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறதையும் திரு மனோர் பாஷா சொல்லட்டும். அப்படி இருக்கும்போது பாஜக கிட்ட ஒரு பெரிய நம்பரை கொடுக்கணும், கொடுத்தா தான் அவங்க பிரிச்சு கொடுக்க முடியும் போது பியூஷ் கோயல் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு நீங்க சொல்றது போல உட்கார்ந்து பேசினா தான் இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும்ங்கிற நிலைமை இருக்கான்னு சார். அதாவது இப்போ தமாகவா இருக்கட்டும், அமமுகவா இருக்கட்டும், அவர்கள் என்டிஏ கூட்டணியில் வேணா இருக்கலாம், ஆனால் தமிழ்நாட்டில் அரசியல் பண்ணக்கூடிய கட்சிகள் தானே. ஒவ்வொருவருக்கும் என்ன ஸ்ட்ரென்த் இருக்கு, எவ்வளவு வாக்கு வங்கி இருக்கு, அவர்களுக்கு எவ்வளவு இடங்கள் கொடுத்தால் அவர்கள் அதில் பெருவாரிய வெற்றியை பெற முடியும் என்பதை அதிமுக மிக தெளிவாக கணித்து அவர்களோடு பேசி சொல்லும். அதனால என்டிஏ கூட இருக்கிறதுனால அன்றைக்கு போய் வாசன் அவர்கள் எதிர்கட்சி தலைவர் போய் சந்தித்து விட்டு தான் வந்தார் 23ஆம் தேதி. அதாவது அந்த கார்டியல் ரிலேஷன்ஷிப் இருக்கு. என்டிஏ கூட்டணியோடு நாங்கள் அங்கே இருந்தோம், தொடர்ந்து அதிலிருந்து விலகி வர வேண்டாம், அப்படியே வந்துட்டோம்னு சொல்லி வந்திருக்காங்களே ஒழிய இதுக்குள் எங்களுக்கு யாருக்கு எவ்வளவு சீட் கொடுப்பதுங்கிறதுல எல்லாரும் எங்களுடைய பிரதர்ஸ் தான் இங்க இருக்கக்கூடிய களத்தில் அரசியல் செய்யக்கூடிய. கூட்டணி முழு வடிவத்துக்கு வந்துருச்சா? இறுதி வடிவம் கிடைச்சிருச்சா கூட்டணிக்கு? இதுதான் ஃபைனல் அப்படிங்கிற ஏரியாவுக்கு வந்தா சார். அதாவது ஓரளவு மேக்சிமம் எல்லா தரப்புமே கூட்டணி ஃபைனலுக்கு வந்த ஸ்டேஜ் தான். 1-2 கட்சிகள் வெளியே இருக்குன்னா அந்த கட்சிகளும் வந்தால்
மிகப்பெரிய, அதாவது அப்போதான் முற்று பெறும். இல்லை ஒவ்வொரு கட்சியில இப்போ திமுகவில் சில முரண்பாடுகள் இருக்கு, எங்களுக்கு சீட்டு ஒவ்வொருத்தரையும் கம்மி பண்றாங்க, வெளிப்படையாவே பேசுவோம். அப்படி மிச்சம் இருக்கிறதுன்னு பார்த்தா என்டிஏவில் இடம்பெற்றிருந்த புதிய தமிழகம் கட்சி டாக்டர் கிருஷ்ணசாமி இருக்கிறார். பாமகவினுடைய டாக்டர் ராமதாஸ் அவர் ஒரு கிளைம் பண்றார், அவர் ஒரு அணியா இருக்கிறார், அவர் இருக்கிறார். அதை தாண்டி வேற யார் கட்சி? அதான் சொல்ல வரேன், 1-2 கட்சிகளை தவிர மீதி எல்லா கட்சியும் ஒவ்வொரு கூட்டணி வந்துட்டாங்க. அதனால மேக்சிமம் வந்து எல்லா கூட்டணியுமே இறுதி செய்யப்பட்டதுன்னு தான் நான் சொல்றேன். இனிமேல் தொகுதி பங்கீட்டில் ஏதாவது எங்களுக்கு குறைத்து விட்டார்கள், கிடைக்கவில்லை என்று சொல்லி மாறினால் வேணால் உண்டு. அதர்வைஸ் ஓரளவு கூட்டணி அதுக்கும் வாய்ப்பு இருக்கு, ஸ்டாண்டர்டா இருக்கு. இல்ல அதுக்கும் வாய்ப்பு இருக்கு நிச்சயமா சார். தேர்தலுக்கு அறிவு போடுறதுக்கு முன்னாடி வரைக்கும் அல்லது சீட்டு பகிர்வை கொடுத்து இதுதான் எங்களுடைய இடம் என்று சொல்கின்ற நிலை, அதை கூப்பிடுவதில் தயக்கம். அதிமுக கூட்டணி, குறிப்பா என்டிஏவுக்கு தமிழ்நாட்டில் அதிமுக தலைமை தாங்குற கூட்டணிக்கு மாற்று கூட்டணியில அதிருப்தியாய் யாராவது வெளியில வருவாங்கங்கிற எதிர்பார்ப்பும் இருக்கு, நிறைய இருக்கு. அதற்கான முதற்கட்ட பார்வையான காங்கிரஸை கூப்பிடலைங்கிறது ஒரு பெரிய ஒரு எல்லா கட்சிகளுக்கும் ஒரு இண்டிகேஷன் போன மாதிரி ஃபீல் பண்ணும். ஓகே, முதற்கட்ட பார்வையை எடுத்துக்கிட்டு திரும்பி ஹசீனா, இங்க கூட்டணிக்குள்ள கூட்டணியில சலசலப்பு இருக்கு, ரொம்ப வெளிப்படையாவே சொல்றாரு அதிவீர் ராமபாண்டியன். அந்த பக்கம் ஏதாவது பிளவு ஏற்பட்டு கட்சிகள் வெளியேறி இந்த பக்கம் எங்க கூட்டணிக்கே கூட வரலாம், அதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறாரு. திரு சுப்ரத்னம் அவர்கள் சொன்ன மாதிரி எந்த ஒரு சலசலப்பும் இல்லை, யாரும் மிரட்டவும் படவில்லை, யாரும் ஒடுக்கவும் படவில்லை. எங்கள் கட்சி ஒரு ஜனநாயக கட்சி, ஜனநாயக ரீதியாக எங்களுடைய உரிமையை குரல் கொடுப்பதற்கு எங்களுடைய அகில இந்திய தலைமை அனுமதித்துள்ளது. அதன் பிரகாரம் தான் ஒரு சில தலைவர்கள் அவரவர் கருத்தை சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அதுக்கப்புறம் ராகுல் காந்திஜி அவர்கள் சந்திச்சு இந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடாது, ஹைகமாண்ட் என்ன டிசைட் பண்றோமோ அதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு எம்எல்ஏக்களையும் எம்பிக்களையும் கிட்டத்தட்ட 15 நிமிடம் 4 மணிக்கு தொடங்கிய ஒரு கூட்டம் 9:30 மணி வரைக்கும் இந்தியாவில வேற எந்த மாநிலத்துக்குமே இல்லாம தமிழ்நாட்டுக்கு ஸ்பெசிபிக்கா அந்த மாதிரி ஒரு கூட்டம் நடந்து அதுக்கப்புறம் லீடர்ஸோட அப்படி ஒரு நீண்ட நேர கூட்டம் நடந்தா அப்ப சிக்கலும் பெருசா இருக்கு அப்படின்னு தானே புரிஞ்சுக்கணும். சிக்கல் இருந்தது, இப்ப இல்ல. இன்னும் அது முழுமையா தீர்ந்து விட்டதா அப்படின்னா இல்ல. நேத்து கிரீஷ் சோடங்கர்ஜி அவர்கள் இன்டர்வியூ கொடுக்கும் போது கூட இன்னும் நாங்க ராஜ்யசபா பத்தி பேசியிருக்கோம், லோக்கல் பாடி எலெக்ஷன்ஸ் பத்தி பேசியிருக்கோம், இன்னும் நம்பர் எங்களுக்கு ஃபைனலைஸ் ஆகல அப்படிங்கிறது தான் அவர் சொன்னாரு. அததான் அதிமுக சொல்றாங்க, அததான் அதிமுக அந்த இண்டிகேஷன் இருந்துகிட்டே இருக்கு. அதிமுக எங்களுடைய உட்கட்சி விவகாரத்தை பத்தி அதிமுக தெரியாது இல்லையா? இல்ல மேடம், இப்ப அந்த கூட்டணியை பத்தி நீங்க விமர்சிச்சா இந்த கூட்டணியை அவங்க பதிலுக்கு விமர்சிக்கத்தானே செய்வாங்க. அது பொருந்தா கூட்டணி, இயற்கையாக அமைந்த கூட்டணி அல்ல, செயற்கை கூட்டணி அப்படின்னு காங்கிரஸ் விமர்சிக்கும் போது எங்களோட கட்சியை பத்தி மட்டும் தான் நான் பேசுறேன், நான் யாரையும் விமர்சிக்கலையே. எங்களோட கட்சியில என்ன நடக்கிறது அப்படிங்கறத பத்தி பேசுறோம். ஒரு அரசியல் கட்சி, ஒவ்வொரு அரசியல் கட்சியும் சேரிட்டிக்காக கட்சி நடத்துறது கிடையாது. எங்களுக்கும் ஆசை உண்டு அதிகார பகிர்வு, அப்படி இல்ல எங்களுடைய கட்சி தொண்டர்களுக்கும் ஆசை உண்டு. ஒரு சிலருக்கு கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், தலைமை எடுக்கக்கூடிய டெசிஷன்ல கட்சியில பிராக்சர்ஸ் கூட வரலாம்.